கருவபங்கம் என்ற நாடகத்தில் நான் தற்பார் விஷயமா வந்தேன். யாரு? உங்களோட பேர் என்ன? எதுக்காக வந்திருக்கிறீங்க? நந்தனந்தனன் நாராயணன் கோவிந்தன் கோபாலன் தாமோதிரன் மதுசூதனன் அநாத ரட்சகன் திருமால் வெங்கடேஸ்வரன் பாலாஜி இப்படி பல பெயர்களுடைய கொண்ட என் பெயரோ ஸ்ரீமந்த நாராயணன். ஸ்ரீமந்த நாராயணன் சொல்றீங்களே? ஆமா, ஸ்ரீமந்த கடவுள் காணப்பட்டவர். நீங்கள் எப்படி பிறந்தீர்கள்? உங்களுடைய தாய் தந்தைகள் யாரு? திரைதா துபாபரி கலியுகம். யுகமோ 4 யுகங்கள். சொல்லு. திரிதா துபாபரி கலியுகம். தெரியுதா கிளியுது. திரைதா துபாபரி கலியுகம். கலியுகம் யுகங்கள் 4. யுகங்களோ 4 யுகங்கள். இந்த 4 யுகத்துல ஆமாங்க, தஜம் என்பது 10 அவதாரங்கள். இந்த 10 அவதாரங்கள்ல சரி, ஒவ்வொரு யுகத்திலையும் எத்தனை அவதாரம் எடுத்தீங்க? யாராருக்கு என்னென்ன செய்த, யாரார சொன்ன சாமி? தன்னை கொல்ல
அப்படி கிரயதா முதல் முகத்தில் கிரீடா முதல் யுகத்தில் சேர்க்கை என்று மச்சவதாரம் கொண்டு சேர்க்கை என்ற மச்சவதாரம் கொண்டு சோமகனை கொன்று சோமுகனை கொன்னீங்க. சுருதி என்ற வேதத்தை மீட்டு வந்து என்ற வேதத்தை மீட்டு வந்து என் மகனாகி பிரம்மதேவன் கையில ஒப்படைத்தேன். பிரம்மதேவனிடத்தில் ஒப்படைத்தீர்கள். ஆமா. சரி சுவாமி, இரண்டாவது அவதாரம் என்ன அவதாரம் எடுத்தீங்க? தேவர் ஒருவரமும் அசுரர்கள் ஒருவரமும் தேவரும் ஒருவரும் அசுரர் ஒருவரும். இலக்கணத்தோடு சொல்லு. மந்திரகிரி மலைய மத்தாகவும் மந்திரகிரி மலைய மத்தாகவும் ஆதிசேஷனை அன்னை கயிறாகவும் ஆதிசேஷனை அணை தூணாகவும் சந்திரனை தூணாகவும் இப்படி வைத்து வைத்து சகல தேவர்களும் கூடி அமர்ந்த கடைந்தார். அமர்ந்த கடையும் போது அந்த மந்திரகிரி மலையே வேரோடு சாய்ந்தது. மலையை வேரோடு சாய்ந்தது. அந்த மலையை தாங்க வேண்டி ஆமை அவதாரம் கொண்டு அவதாரம் கொண்டு என் முதுகிலே தாங்கினேன். முதுகுல தாங்கினீங்க. ஆமா. அப்பொழுது மூன்றாவது வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம். சரி சாமி. நான்காவது நரசிம்ம அவதாரம். ஐந்தாவது வாமன அவதாரம். ஐந்தாவது வாமன அவதாரம். ஆறாவது பரசுராமர் அவதாரம். முதல் யுகத்துல இப்படி 6 அவதாரங்களை முடித்தை. முதல் யுகத்தில் 6 அவதாரங்கள். அடுத்தது இரண்டாவது யுகத்துல கொண்டகிரி அயோத்தி மாநகரத்தை ஆளக்கூடிய தசரத மன்னனுக்கு கைகேயி கோசலை சுமித்திரை இப்படி 3 தாய்க்கு 4 மகளாக அவதரித்தை 4 பிள்ளைகளாக அவதரித்தீர்கள். ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருக்கன் இப்படி 4 மகளாக 4 பிள்ளைகளாக பிறந்து என்னுடைய ராமபாணத்தினால ராவணன் சேனையை வடித்து 7வது அவதாரங்களை முடிச்சை. 7 அவதாரங்களை முடித்து விட்டீர். எட்டாவது பலராம அவதாரம். இந்த 9வது அவதாரம் சரிங்க. என்ன அவதாரம்? ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரம். போகினி நட்சத்திரம் இல்ல, ரோகிணி நட்சத்திரம். சத்திரு சங்கார யோகம். சத்திரு சங்கார யோகம் என்ன? யோகம் என்றால் என்ன சுவாமி? என்ன பகைத்தவர்களை யாருமே விட்டு வைக்க மாட்டேங்க. அதான் சத்திரு சங்கார யோகம். சத்திரு சங்கார யோகத்துல நான் 8ஆம் ஜனமா மாலை சுத்தி பிறந்தேன். மாலை சுத்தி பிறந்தால் மாமனுக்கு ஆவாதுன்னு சொல்லுவாங்க சாமி. மாமனை மடிக்க எடுத்த அவதாரமும் சொல்வதற்காக கண்ணன் அவதாரம். இந்த 8வது அவதாரத்துல தேவகி ரோகிணிக்கு மகனாக பிறந்துட்டாலும் என்னை எடுத்து வளர்த்தினாங்களே அந்த அன்பு தாய் சாமி அவுத்தோலியா என்ன பெற்றவாள் தேவகியோ எனக்கு பேருவை தங்கத்தோவே
ரோகிணி. அதனால்தான் தாய் தேவகி ரோகிணி. என்னை எடுத்து வளர்த்தின அன்பு தாய் உங்கள் அன்பு தாய் அசோதை அம்மை. ஓ, தாய் அம்மாவோ அசாதா. அசாதல்ரா அசோதை. ஓ யசோதை. அசோதை வீட்டுல யசோதை வீட்டுல நான் செய்த அட்டகாசத்துக்கு அளவே ஓ, கிடையாது. நீங்கள் செய்த அட்டுழியங்கள் அதிகம். அட்டுளி வேற அட்டகாசம் அட்டகாசம். அப்படின்னா என் தாய் என்ன செய்வாள் தெரியுமா? உங்கள் தாய் என்ன பண்ணுவாங்க? என் இடுப்புல ஒரு கைத்த கட்டி நீங்க அது உரல்லே கட்டிடுவாள். ஏன் சாமி பூந்து ஓடி போயிருக்கா? இப்பவும் மாதிரி நிறைய பிள்ளைகளை பிடிச்சி கட்டி போட்டுவாங்க இடுப்புல கவுத்து ஆமா சாமி, என்னையும் சின்ன வயசுல மணி கட்டி விட்டு கையில கழி கட்டி போட்டுவாங்க. என்ன சொல்றேன்? ஆமா. அப்போ அந்த உரலை இழுத்து கொண்டே செல்வேன். நீங்க ஆமா சரிங்க. 2 மரந்த மரங்கள் ஆமா. அது வேரோடு சாய்ந்தது. வேரோடு சாய்ந்தது. ஆயப்பாடி இடையர்களா பார்த்தார். இந்த தாமதம் என்றால் கயிறு பொருள். ஆமாங்க. இந்த தாமதத்தை கட்டி போட்டு கட்டி போட்டு இந்த குழந்தை இந்த மருத மரத்தை சாய்த்தபடியா மருதவரத்தை சாய்த்தபடியா இன்று முதல் இவனுக்கு தாமோதிரன் அப்படி என்று எனக்கு பெயர் சூட்டினார். பெயர் சூட்டினார்கள். என்ன பேரு? தாமோதிரன் என்று பெயர் சூட்டினார்கள். தாமோதிரன். சரிங்க சரிங்க. அப்படி என்று ஆமா. என் வளர்ந்த தந்தையாக நந்தகோபால் நந்தகோபால் இந்திர விழா நடத்தினார். சரிங்க. அப்பா அப்பா இந்திரன் பெரிய கடவுள் அல்ல. பெரிய கடவுளும் கிடையாது. இந்த இந்திர விழா எதுக்கு எதற்காக அப்படின்னு கேட்டேன். சரிங்க. இந்திர விழா நடத்தினார். ஆடுகளும் கட்டுகளும் செழிப்பாகவே இருக்கும். அதுக்காக மழை பொழிய வேண்டிய இந்த இந்திர விழா இந்திர விழா அப்படின்னு சொன்னாரு. சரிங்க. இந்த இந்திர விழா தேவையில்லை. தேவை கிடையாது. இந்திரன் பெரிய கடவுளும் அல்ல. கடவுளும் கிடையாது அப்படின்னு சொல்ல இந்திர விழா தடைபட்டு போனது. தடைபட்டு போனது. ஆத்திரம் அடைந்த இந்திரன் இந்திர பகவான் பெரிய காற்று மழை இடிகளை உண்டு செய்தார். அங்கிருக்கும் இடையில காக்க வேண்டி கோபகிரி மலையை குடையாய் பிடித்து மலையை குடையாக பிடித்து நான் என்ற கர்வம் கொண்ட இந்திரன் ஐநாவர யானை மேல் வந்து யானல் மீது வந்து ஐயனே ஐயனே பூபாலத்தை குறைக்கவே இந்த பூவுலகில் அவதரித்திருக்கிறேன். பூபாலத்தை குறைப்பதற்காக பூபாலம் இல்லைங்க பூபாலத்தை பூபாரத்தை குறைக்கவே பூவுலகில் அவதரித்திருக்கிறேன். சரிங்க சரிங்க. பூபாரத்தை குறைப்பதற்காகவே பூ உலகில் அவதரித்திருக்கிறேன். மகிழ்ந்து தெரியாத செய்திட்டேன். அப்படி என்று இந்த கோபகிரி மலையை குடியாய் வெடித்ததனால் இன்று முதல் உனக்கு கோவிந்தன் அப்படி என்று பெயர் சூட்டினார். அது மட்டுமல்ல 3 லோகத்துக்கும் தலைவன். பொன்னு லோகம் அமராவதி, இந்திர லோகத்துக்கு இந்திரன் தலைவன். இந்த ஆயப்பாடி இடையிருக்கலாம் நீ தலைவனாக திகழ்வாய். ஆமாங்க. அதனால இன்று முதல் உனக்கு உபேந்திரன். ஓ உபேந்திரன். தாமோதிரன் உபேந்திரன் கோவிந்தன். எனக்கு பஞ்சாயுதன் என்று பெயர். பஞ்சாயுதன் என்று பெயர். பஞ்சாயத்து இல்ல பஞ்சாயுதன். ஆமா. பஞ்சாயுதம் என்ன சொல்லு பார்க்கலாம். 5 ஆயுதங்கள் பகவானுக்கு. என்ன ஆயுதம்? சங்கு சக்கரம் வில் அன்பு கோடாளி கேடயம். இப்படி 5 ஆயுதத்தை கொண்டபடியா எனக்கு பஞ்சாயுதன் அப்படி என்று பெயர்கள் உண்டு. எனக்கு நித்திய கல்யாணம் என்று பெயர். நித்திய கல்யாணம் என்ற என்ன சாமி? தினமும் கல்யாணம். பரவாயில்ல நண்பா. நான் யாரை கல்யாணம் செய்தேன்? நீங்க யாரை திருமணம் செஞ்சீங்க? விரல விட்டா கவுச்சி அடிக்கும். ஆதிலட்சுமி, அஷ்டலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, பாக்கியலட்சுமி இப்படி 8 பட்டஸ்திரிகள் 16,000 கோபிஸ்திரிகள். சரிங்க. உங்களுக்கு இப்படி இருந்தாலும் நண்பா ஐயா எதுக்கு இப்படி தட்டுற? அப்படி தட்டக்கூடாது. ஆனந்த சந்தோஷமாடா. என் மனதிலே ஒரு ஆசையா. இன்றைக்கு என் மனைவியை அழைத்து அழகிய பஞ்சனை அலங்கரித்து. உங்க பொண்டாட்டி பேர் என்ன சொன்னீங்க? ஆதிலட்சுமி. சாமி ஏன்டா நீ வருத்தப்படுற? ஆதிலட்சுமியா? ஆமா.
ஆதிலட்சுமி கல்யாணம் பண்ணி மகராசி என்னங்க என் வீட்டுல கால் எடுத்து வச்சாலும் 5 பவர் லூப் தறி இருந்துச்சு இப்போ 1 தரு கூலி சீக்கிரம் அது குட்டிச்சேராயி கொலநாஸ் ஆகி போச்சு அத்தால ஏன்டா சாபத்தை கொடுக்குறது இன்னும் அவளை கொண்டு வந்து விட்டா அப்படிதான் இருக்கும் அதனால இன்றைக்கு அழைத்து நிறைய அவள் இடத்துல பேச வேண்டிய பேசிக்கிட்டே இருந்தா எப்ப சாமி வேலை விடுவீங்க நண்பா இத்தனை மன இன்னும் ஒரு சமாச்சாரம் முக்கியமான சமாச்சாரம் என்ன சாமி இது கவனிக்க வேண்டியது கவனிங்கண்ணா நித்திய கல்யாணம் நித்திய கல்யாணம் 8 பட்ட சிறிகள் 16,000 கோபி சிறிகள் கோபிஸ்திரிகள் எண்ணற்ற மனைவின்னு சொன்னனே ஆமா சொன்னேன் இத்தனை மனைவி இடத்திலையும் ஆமா இந்த பகவான் ஒரே நேரத்தில் சந்தோஷத்தை கொடுக்க முடியும் எப்படி சாமி எங்களால ஒண்ணு கூட 2 வச்சுக்கிட்டே ஒண்ணு கூட என்ன நினைத்தால் போதும் அத்தனை மனைவிக்கும் ஒரே நேரத்துல எப்பரா உங்ககிட்ட புரியுற மாதிரி நான் சொல்லட்டும் அவர் நினைச்சா அத்தனை பேருக்கையும் ஒரே நேரத்துல போக்க முடியும் அதனால இன்றைக்கு என் மனைவி அழைத்து நிறைய பேச வேண்டியது சீக்கிரம் அழைத்து வா பாக்கியலட்சுமி பாக்கியலட்சுமி வருவிதம் காணுங்க